பதிப்பதற்காகத்தான் இந்த பேர் வைக்கிறதுக்காக நீங்கள் போகும் பொழுது அந்த ஜோதிடர் சொல்லுவாங்க, இது இந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் கண்டா இருக்குது பார்த்துக்குங்க. எல்லாம் மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க, ஆனால் மறைமுகமாக அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது தாய்க்கும் சேய்க்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும், மற்ற குடும்பத்தில் இருக்க தகப்பனுக்கு கூட அந்த ஏதோ ஒரு நேரம் சரியில்லாததை தான் இந்த குலம் பிராய்ச்சித்தம். நம்ம செய்ய வேண்டிய பிராய்ச்சித்தங்களை நாம் செய்து கொள்வோம். அதற்கு மேலே இறைவன் விட்ட வழி. குழந்தைகள் நல்ல சீரு சிறப்புமாக வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இதெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ தத்து கொடுக்குறோன்னா அந்த தத்து கொடுத்த அந்த தெய்வம் இருக்குல்லவா, அது அந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதெல்லாம் எல்லாம் முன் பொறுப்பு அப்படின்னு சொல்லித்தான் நம்ம குழந்தைகளை தத்து கொடுக்குறோம். ஸோ இது வந்து இப்போ இருக்கிற அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 11ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 வியாழக்கிழமை, தமிழ் மாதம் கார்த்திகை. இன்றைய சூரிய உதயம் 7:11க்கு, சூரியாஸ்தமனம் 7 மணிக்கு. இன்றைய திதி தேய்பிறை சப்தமி. தேய்பிறை சப்தமி முடியும் நேரம் இன்று மாலை 4:27க்கு. அதன் பிறகு அஷ்டமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் பூரம். பூரம் நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 12ஆம் தேதி அதிகாலை 6:25க்கு முடிவடைந்து உத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 11:37 மதியம் 1:06 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:31 7 மணி வரை. ராகு கால நேரம் மதியம் 2:34 4:03 வரை. யமகண்ட நேரம் காலை 7:11 8:40 வரை. கூலிகன் காலை 10:08 11:37 வரை. சந்திராஸ்தம ராசி இன்று மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை, அதாவது 12ஆம் தேதி மதியம் 12:50க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய விசேஷம் பைரவ அஷ்டமி பூஜை. இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு பாராட்டு, ரிஷப ராசிக்கு கவலை, மிதுன ராசிக்கு உறுதி, கடக ராசிக்கு லாபம், சிம்ம ராசிக்கு பணிவு, கன்னி ராசிக்கு பெருமை, துலாம் ராசிக்கு நட்பு, விருச்சக ராசிக்கு வெற்றி, தனுசு ராசிக்கு நற்செயல், மகர ராசிக்கு நலம், கும்ப ராசிக்கு பொறுமை, மீன ராசிக்கு நிம்மதி. நம்ம இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், அதாவது குழந்தை பிறந்தவுடன் நம்ம பேர் வைக்கிறதுக்காக நம்ம போய் 4 நட்சத்திரமெல்லாம் பிறந்த குழந்தை நட்சத்திரங்களை நம்ம பார்க்கிறோம் அல்லவா. அது மட்டும் அல்லாமல் குழந்தைகளுக்கு ஏதாவது கண்டங்கள், அதாவது பாலரிஷ்ட தோஷம் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க. இது ரொம்ப பேருக்கு தெரியறதில்ல. அவங்க முக்கியத்துவம் கொடுப்பதே வந்து அந்த குழந்தை நட்சத்திரம் தெரிந்து கொள்வதற்கும் நாம சூட்டுவதற்காக என்ன எழுத்துகள் அந்த குழந்தைங்களுக்கு சரியாக வரும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஜோதிடரை அணுகி கேட்குறாங்க. அது நல்ல விஷயம்தான். ஆனாலும் இந்த பாலரிஷ்ட தோஷம் என்பது வந்து சில கிரக சேர்க்கைகளும், 5ஆம் இடத்தில் ராகு, கேது, செவ்வாய் இது போன்ற கிரகங்கள் இருப்பது, மற்றும் 4ஆம் இடத்தில் மாரகாதிபதி, பாதகாதிபதி சேர்ந்திருப்பதோ பார்ப்பதோ, இதெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு தோஷத்தை கொடுக்கும். அதாவது பாலரிஷ்டம் என்றால், பாலர் என்றால் குழந்தைகள், அரிஷ்டம் என்றால் இந்த மாதிரியான கெண்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ நம்ம அதனால தான் நம்ம வந்து என்ன செய்வோம்னா, 1 வயசு வரைக்கும் ஜாதகம் குறிக்க மாட்டாங்க. ஆனாலும் நீங்கள் பேர் வைப்பதற்காக உங்கள் குழந்தையோட நேரத்தை சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, பிள்ளையை தத்து கொடுத்துருங்க, இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஒரு சாங்கியம் செய்ய சொல்லுவாங்க. அல்லது இந்த குழந்தைகள் பிறப்பதற்கு முன்னுமே, அந்த பெண் கர்ப்பமாவதுக்கு முன்னுமே அவங்க வேண்டியிருப்பாங்க, குலதெய்வத்திற்கோ இல்லை இஷ்ட தெய்வத்துக்கெல்லாம் வேண்டியிருப்பாங்க இல்லையா. அந்த விஷயங்கள்லாம் போய் நம்ம செய்கிறோம். அந்த 3 மாத காலமான முடி இறக்குற வேலை எல்லாம் இதெல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த பாலரிஷ்ட தோஷம் என்பது வந்து இக்காலத்தில் வந்து அது அவ்வளவாக பார்க்கப்படுவதில்லை. காரணம் என்னவென்றால், இப்போ நிறைய மருத்துவ வசதிகள் எல்லாம் வந்துருச்சு. முன்பு காலத்துலலாம் வந்து மருத்துவ வசதிகள் இல்லை. பெண்கள் மோஸ்ட்லி வந்து வீட்டில் தான் பிரசவம்லாம் செய்வாங்க. அங்கே இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற வைத்தியச்சுங்க வந்து அவங்க வைத்தியம் பார்ப்பாங்க.
ஆனாலும் இப்போ நம்மளுக்கு மருத்துவ வசதிகள் நிறைய இருக்குது. அதனால் ஒரு குழந்தை கருவுற்றோனே அந்த தாய்க்கு காலத்திலிருந்தே எல்லாம் செக்கப் பண்ணிவிட்டு நல்லா எல்லாம் சிறப்பாக இப்போ செஞ்சுட்டு வர்றதுனால இந்த பாலரிஷ்ட தோஷத்தை வந்து அவ்வளவா கவனிக்கிறது இல்லை. ஆனாலும் கூட சில சமயங்களில் இந்த காலத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், ஒரு குழந்தை பிறந்து இறக்கிறதும் உண்டு, தாய்க்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருவதும் உண்டு, நம்ம பரவலாக பார்க்கிறோம். அதை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த பேர் வைக்கிறதுக்காக நீங்கள் போகும் பொழுது அந்த ஜோதிடர் சொல்லுவாங்க, இது இந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் கண்டம் இருக்குது, பார்த்துக்குங்க. எல்லாம் மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க, ஆனால் மறைமுகமாக அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது தாய்க்கும் சேய்க்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும், மற்ற குடும்பத்தில் இருக்க தகப்பனுக்கு கூட அந்த ஏதோ ஒரு நேரம் சரியில்லாததை தான் இந்த குழந்தை பிறக்கும் நேரம் நமக்கு காட்டுகிறது. இது குழந்தை மேலே எந்த தவறும் இல்லை, சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 4 வயதுலேருந்து அந்த தாய் பிறந்தது முதல் 4 வயது முறை அந்த தாய் செய்த முன்வினை பயன் காரணமாக அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்துகள் வரலாம். மற்றபடி அந்த தாயுடைய கர்ம வினை தான் அந்த குழந்தைக்கு வேலை செய்யும் 4 வயசு வரைக்கும். 4 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் அந்த தந்தையுடைய முன்வினை கர்மா வேலை செய்யும். அதன் பிறகு 8 வயசுலேருந்து அதற்கு மேற்பட்டு அந்த குழந்தையுடைய கர்மாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது நம்ம இதனால தான் நம்ம பார்க்குறோம், முக்கால்வாசி தாய் தந்தையருக்கு எப்படி இருக்குது அந்த குழந்தை பிறந்த நேரம், அப்புறம் தாத்தா பாட்டி தாய் மாமனுக்கு பார்க்குறது நம்மளுக்கு எப்பவுமே அந்த ஒரு முறை இருந்துட்டு வருது. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து செய்ய வேண்டிய பிராய்ச்சித்தம், நம்ம செய்ய வேண்டிய பிராய்ச்சித்தங்களை நாம் செய்து கொள்வோம். அதற்கு மேலே இறைவன் விட்ட வழி. குழந்தைகள் நல்ல சீரு சிறப்புமாக வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இதெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ தத்து கொடுக்குறோன்னா அந்த தத்து கொடுத்த அந்த தெய்வம் இருக்குல்லவா, அது அந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக இருக்கும். எல்லாம் முன் பொறுப்பு அப்படின்னு சொல்லித்தான் நம்ம குழந்தைகளை தத்து கொடுக்குறோம். ஸோ இது வந்து இப்போ இருக்கிற காலத்துக்கு பாலரிஷ்ட தோஷ கணக்கு வந்து ரொம்ப பார்க்க மாட்டுறாங்க. இருந்தாலும் குழந்தை பிறந்த பிறகு நம்ம கவனித்து கொள்வது நல்லது. அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நோயா இல்லை ஒரு ஆபத்து காலமாக பிறக்கும்போதே சில குழந்தைகள் வந்து தசாபுத்தி வந்து சனி மகாதசை ஓடும், மற்றும் அவர்களுடைய ராசிக்கு 7.5 ஓடும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம கவனித்து தான் குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டு வரணும். அதனால தான் இங்கே நம்ம இதை குறிப்பிடுறோம். இது வந்து இதுக்கும் மேலே நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, பரிகாரம் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம குலதெய்வத்துக்கு தத்து கொடுக்குறதோ இல்லை இஷ்ட தெய்வத்துக்கு தத்து கொடுக்கறது இந்த மாதிரியெல்லாம் செய்து கொள்ளலாம். திருத்தணி முருகனுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் நீங்கள் கேள்விப்பட்டனா திருத்தணி முருகனை பார்த்து அவருக்கு செய்ய வேண்டிய பிராய்ச்சித்தங்களை நீங்கள் செய்தாலும் மிக நன்றியாக இருக்கும். முருகன் நமக்கு துணையாக இருப்பார். நன்றி, வணக்கம்.